சார் சென்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. எஸ் ரித்திகா, ரிசீவ் ஆயிடுச்சு. அண்ட் சாரி, நான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன். இட்ஸ் ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. ரித்திகா, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் சில ரூல்ஸ் சொன்னீங்க. ஆனால் நம்ம லிவிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை பிரேக் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் ஒருத்தங்கிட்ட பேசும்போது தான் நீ பண்ண விஷயம் உனக்கே தப்புன்னு தெரியுதுல்ல, என்ன அமைதியாகவே இருக்க? நீ பண்ணுற விஷயம் எதுவும் பெருசு கிடையாது. ஆனால் நீ பண்ணுற இந்த சின்ன சின்ன விஷயம் அவளுக்கு எவ்வளோ பயத்தை கொடுத்துருக்கோம் தெரியுமா? அப்போ தான் நான் பண்ணது தப்புன்னு எனக்கே ரியலைஸ் ஆச்சு. அது எந்த அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு இன்னமும் எனக்கு தெரில. பட் அந்த தப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுமா. என்னப்பா ஆச்சு? எதுவுமே சொல்லல. நடப்போம்மா, நீ கொடுத்த எல்லா ஐடியாவும் சொதப்பிச்சு. என்ன சொல்ற? ஆமாம். என்னதான்ப்பா நடந்தது? அப்படி என்ன கிஃப்ட் தான் கொடுக்க ட்ரை பண்ண? அது ஒரு விதமாக கொடுத்தேன். ஆனால் ஒர்க்கிட்ட வரலம்மா. ஒரு வேளை அவளுக்கு என்னை பிடிக்கல போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. தனியாக உட்காந்துருக்கேன். எங்க என்ன? யார்கிட்ட பேசுகிற? அம்மா கிட்ட. ஹலோ, என்னாச்சு? அம்மா, அந்த பொண்ணு இருக்கா, பேசுறியா? சரி குடுப்பா. அம்மா பேசுங்க. என்னாச்சு? இதோ தரமா. அட பேசு. ஹலோ ஹலோ ரித்து, எப்படிமா இருக்க? பேசுங்க. ஏன் என்னாச்சு? ஏங்க சாரிங்க. ஏங்க